தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட இந்த இயர் வந்து நிறைய படங்கள் வந்துச்சுன்னு சொல்லும். அதில் முக்கியமாக வந்து சின்ன சின்ன படங்களும் சரி, அதே மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸோட படங்களும் வந்துச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த இயரில் வந்து நிறைய படத்தோடைய ட்ரைலர் வந்து விடுறது வழக்கமான ஒன்று தான். அந்த படங்களில் ட்ரைலர்லாம் எது ரீச் ஆச்சு, அதாவது எத்தனை ட்ரைலர்ஸ், அதாவது டாப் 10 ட்ரைலர்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில். ஸோ அதில் எந்தெந்த படங்கள்லாம் எந்தெந்த வியூஸ் வந்து எடுத்துச்சுட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதலாவது என்ன படம் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கோட் படம் தான் இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவோட கோட் வந்து விஜய் சார் அவர்கள். ஸோ அவருடைய படம் தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட வந்து 56 மில்லியன் கிட்ட வந்து இந்த படம் வந்து ரீச் ஆயிருக்கு, அதாவது ட்ரைலர் வந்து ரீச் ஆயிருக்கின்ற விஷயம் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து இந்த படத்துலையும் வந்து அதிக ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி விஜயகாந்த் சாரோடைய கேமியோ இருக்குது இந்த படத்தில் அப்படின்னாலே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் அதிகம் கூடிச்சுன்னு கூட சொல்லுவோம். அதே மாதிரி இந்த படம் வந்து தளபதியோட 68 படம் அப்படின்னால இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்புச்சு. அதே மாதிரி விபியோட காம்போ அப்படின்னும் போது ஓகே வேற மாதிரி எடுத்துகிட்டு வராரு போல இருக்குது. கிட்டத்தட்ட வந்து மங்காத்தா அந்த மாதிரி ஒரு சாயலில் ஒரு வில்லனிசம் கொண்டு வராரு போல அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து ஒரு காம்போ கொண்டு வந்துட்டாரு சொல்லுவோம். ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த படம் வந்து 56 மில்லியன் கிட்ட ரீச் ஆயிருக்குன்ற விஷயம் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுகிறது. அடுத்து வேற என்ன படம் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் 2 படம் தான் இருக்கு. எஸ், ஸோ இந்தியன் 2 வந்து நிறைய ட்ரால் பண்ணப்பட்ட ஒரு படம். ஆனாலும் வந்து ட்ரைலர் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா வந்து இந்தியன் 2 வந்து கிட்டத்தட்ட இந்தியன் 2 ஒன்னோட வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தியன் 2 எடுத்தாங்க அப்படின் போது ஷூட்டிங்கும் வந்து அந்த அளவுக்கு லேட்டாக தான் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமாக வரும்பா அப்படின்னு பார்த்தா ஆடியன்ஸ் மத்தியில் வந்து அந்த அளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணப்படலை. அதாவது நிறைய விஷயம் வந்து ரொம்ப பழமையாக இருக்குது, மேக்கப் சரியில்லை, சிஜி சரியில்லை, மோஸ்ட்லி வந்து மியூசிக்கும் சரி உள்ள இருக்க கண்டென்ட்டும் சரியில்லை அப்படின்னு நிறைய விஷயம் வந்து ட்ராலாகவே பேசப்பட்டுருச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ராலாக இருந்தாலும் சரி இப்போ வரைக்கும் அந்த ட்ரைலர் வந்து கிட்டத்தட்ட வந்து 21 மில்லியன் கிட்ட ரீச் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய விஷயம் வந்து ட்ரால் பண்ணுற அளவுக்கு அந்த விஷயம் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த படம் வந்து கோட்க்கு அப்புறம் வந்து ரெண்டாவதாக வந்து இந்த படம் வந்து ட்ரைலரில் வந்து ரீச் ஆயிருக்குன்ற விஷயம் ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வேறு என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அரண்மனை 4 இருக்குப்பா. ஸோ அரண்மனை 4 வந்து எல்லாருக்கும் தெரியும். அரண்மனை 1, 2, 3ன்னு சொல்லி இவ்வளோ படத்தை சீரிஸ் வந்து அரண்மனை 4 வந்து சுதர்சி அவர்கள் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்த படமும் வந்து கிட்டத்தட்ட 20 மில்லியன் கிட்ட வியூஸ் போயிருக்கு ட்ரைலர் அப்படின்ற விஷயம் ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு கிட்டத்தட்ட வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் அப்படின்னால தமன்னாவோட ஆக்டிங்கும் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. சில விஷயம் வந்து படத்தில் வந்து கொஞ்சம் கிரிஞ்சாம், சில சீன்ஸு சில ஷார்ட்ஸ்லாம் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி இது ஃபேமிலி என்டர்டைனர்ன்ற மாதிரி நல்ல கிட்டத்தட்ட ரீச்சும் சரி கலெக்ஷனும் அந்த அளவுக்கு எடுத்துச்சு. அதே மாதிரி ட்ரைலரும் வந்து அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் கிட்ட யூடியூப்ல போயிருக்கு அப்படின்ற விஷயம் ஒரு முக்கிய புள்ளியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வேறு என்ன படம் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ராயன் படம் இருக்குது. ஸோ தனுஷ் அவருடைய நடிப்பிலே வந்து தனுஷ் அவருடைய இயக்கத்திலே வந்த படம் ராயன். ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு கூட சொல்லணும். அதுலேயும் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ராயன் படம் வந்து 17 மில்லியன் கிட்ட வியூஸ் போயிருக்குன்ற விஷயம் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருந்து எல்லா சாங்கும் அந்த அளவுக்கு ஹிட்டு. ஏன்னா வந்து உசிரே உசிரேன்னு சொல்லி அந்த சாங் வந்து ஏஆர் ரஹ்மானோட வாய்ஸில் வந்து அந்த சாங் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு கூட சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து யூடியூப்லேயும் சரி அடுத்த ஒரு கட்டத்தில் இருக்குது அப்படின்ற விஷயம் ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வேறு என்ன படம் அப்படின்னு பார்த்தோன்னா வேட்டையின் படம் இருக்குப்பா. வேட்டையின் படம் கிட்டத்தட்ட 15 மில்லியன் கிட்ட வியூஸ் போயிருக்கு யூடியூப்ல மட்டும். ஸோ இது வந்து ஒரு முக்கிய விஷயம் பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு காம்போ இருக்குது. அதாவது ரஜினி ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு அமிதாப் பச்சன் அவர்கள் இருக்காங்க அப்படின்னால இந்த ரெண்டு பேரோட காம்போ பல வருடத்துக்கு அப்புறம் இணைய போகிறாங்க அப்படின்னும் போது அதுவும் தமிழில் இணைய போகிறாங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 15 மில்லியன் கிட்ட யூடியூப்ல வியூ போய் அந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு கூட சொல்லணும். அதே மாதிரி டிரெக்டருடைய தாக்கம், ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படம் வந்து ஜெய்பீம் எடுத்தாருனால அடுத்த படம் எந்த கண்டென்ட் பேஸில் எடுக்க போறாருன்ற எதிர்பார்ப்பினாலே இந்த வேட்டையின் படம் வியூஸும் சரி ட்ரைலரும் சரி அந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு கூட சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் வேற என்ன படம் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கேப்டன் மில்லர் படம் இருக்கு. ஸோ எஸ், கேப்டன் மில்லர் வந்து எல்லாருக்கும் தெரியும் தனுஷ் அவருடைய வந்து ஒரு வேற ஒரு சாயலில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு கேங்ஸ்டர் மாதிரியும் அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் அந்த மேக்கிங்கே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா வந்து டிரெக்டர் வந்து அந்த அளவுக்கு அருண் மாதேஸ்வரன் அவர்கள். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட நிறைய படம் ராக்கின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, சானிகாயின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ அவருடைய இயக்கம்னும் போது எதிர்பார்ப்பும் கூடிச்சுன்னு சொல்லும். அதே மாதிரி தனுஷ் அவர்களுக்கும் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது ட்ரைலர்லாம் பார்க்கும்போதுன்றதால அதுவும் அந்த அளவுக்கு அந்த ரீச் ஆச்சுன்னு கூட சொல்லணும். அதுக்கப்புறம் வேறு என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா விடுதலை 2 இருக்குப்பா. ஸோ விடுதலை 2 கிட்டத்தட்ட வந்து 12 மில்லியன் கிட்ட வியூஸ் போயிருக்கு யூடியூப் மட்டும். அதே மாதிரி விடுதலை 2 வியூஸ் போயிருந்தாலும் விடுதலை 1 தாக்கம் தான் விடுதலை 2 பார்க்குறதுன்னு உந்துதலாக இருந்துச்சுன்னு கூட சொல்லுவோம். ஏன்னா வந்து சூர்யா அவர்கள் வந்து 1லேயே வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி 2லேயும் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த கேரக்டரும் வந்து ஒரு உந்துதலாகவே ஒரு மாதிரி பயங்கரமாக காட்டியிருந்தாங்க, ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் விடுதலை 2 வந்து தேட்டரில் அந்த அளவுக்கு பயங்கரமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லும். ஸோ இருந்தாலும் இந்த படம் வந்து அந்த கிட்டத்தட்ட 12 மில்லியன் கிட்ட வியூஸ் போய் யூடியூப்லேயே வந்து ஒரு அடுத்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அடுத்து வேற என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கருடன் படம் இருக்குது. கிட்டத்தட்ட 10 மில்லியன் கிட்ட வியூஸ் போயிருக்கு. சூர்யா அவரோட ஆக்டிங் அப்படி இருந்தாலும் சரி, இன்னொரு சைடு சசிகுமாரோட காம்போ, அதாவது சூரி விசஸ் சசிகுமார் அவங்க காம்போவே அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு சொல்லுங்கள் இந்த படத்தில். ஸோ அதே மாதிரி சூர்யா அவர்கள் வந்து விடுதலை படம் நடிச்சு முடிச்சிட்டாரு. நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து வேற என்ன படம் பண்ண போறாரு சூர்யா அவர்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த நேரத்தில் கருடன் ஒரு படத்தோட ட்ரைலர் விடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த அதில் வந்து பயங்கரமாக ஒரு இருப்பார், ஒரு மாதிரி என்ன சொல்லு கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு ரத்தம் தெறிக்க அந்த ட்ரைலரே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ
ஸோ கிட்டத்தட்ட வந்து கருடன் படமும் அந்தளவுக்கு ரீச் ஆகி கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்ல 10 மில்லியன் கிட்ட வியூஸ் போயிருக்கு யூடியூப்ல அப்படின்ற விஷயம் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். இதுக்கப்புறம் வேறு என்ன படம் இருக்குது, அதாவது 9வது வேறு என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தா கங்குவா படம் இருக்குது. ஸோ கங்குவா எல்லாருக்கும் தெரியும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரால் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய வரவேற்பு இந்த படத்துக்கு இல்லை அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா வந்து கங்குவா 3 கூட இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதாவது 2, 3 கூட இருக்குது, அந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கங்குவா படம் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. ஏன்னா வந்து அதோட ப்ரொமோஷன் வந்து அந்தளவுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் ட்ரைலர்லேயே வந்து சில எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. ஏதோ ரொம்ப இந்த தமிழில் பேசுகிறாங்க, ரொம்ப பழமையான தமிழில் பேசுகிறாரு சூர்யா அவர்கள், அந்த கத்ரா முறையும் அப்படி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய வந்து அந்த ட்ராலில் வந்து இருந்துச்சு கூட சொல்லுவோம். ஸோ கங்குவா படம் கிட்டத்தட்ட வந்து 9.3 மில்லியன் கிட்ட யூடியூப்பில் வியூஸ் போயிருக்குன்ற விஷயம் ரொம்ப முக்கிய விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸோ கடைசியாக வேறு என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தா டாப் 10ல் வேறு என்ன படங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அமரன் படம் இருக்குது. எஸ், ஸோ அமரன் படம் ட்ரைலரும் நிறைய விட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 சேனலில் வந்து அமரனோட ட்ரைலர் விட்டுருந்தாங்க. அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் கிட்ட வந்து வியூஸ் போயிருக்கு யூடியூப்ல மட்டுமே. ஸோ யூடியூப்ல மட்டுமே ட்ரைலர் வந்து அந்த அளவுக்கு போயிருக்கு. அதே மாதிரி வியூஸும் வந்து அவருக்கு என்ன சொல்கிறது, படம் வந்து இப்போ வரைக்கும் அந்த அளவுக்கு டாப்பில் வந்து எல்லா இடத்துலையும் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து அமரன் படம் ரீச் ஆச்சு. அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ்லையும் ஆச்சு சொல்லலாம். ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போதே வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிம்ஸை ஒன்று விட்டுருந்தாங்க சிவகத்தனங்களோட இது, அதுக்கப்புறம் ட்ரீசர் விட்டுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் விட்டதுக்கப்புறம் ட்ரைலர்லேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ட்ரீசர் பார்த்தவங்க எல்லாரும் வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா அமரன் படத்துக்கு கண்டிப்பாக போகணுன்ற முடிவுக்கே வந்துட்டாங்கன்னு சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ட்ரைலர் வந்து ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி கொடுத்தாங்க. ஓகேம்மா, ட்ரீசர்லேயே பார்த்தாச்சு, கிளிம்ஸ்லேயே பார்த்தாச்சு, இந்த அமரன் படத்துக்கு கண்டிப்பாக போகணுன்ற எதிர்பார்ப்பு. ஸோ ட்ரைலரும் வந்து அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆனது வந்து ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படியாக தமிழ் சினிமாவில் இத்தனை படங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து டாப் 10ல் வந்து வியூஸ் எடுத்திருக்க விஷயம் ரொம்ப முக்கிய விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.